நீதி அடிப்படையிலான சமத்துவ சமூகத்தை நோக்கிய நகர்வு தமிழ்நாட்டின் கல்வி முறையை மற்றுமொரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் தமிழ்நாட்டின் மாநில கல்விக் கொள்கை 2025 தமிழ்நாட்டை கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும் தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு திசை வழிகாட்டும் மாநில கல்விக் கொள்கை இந்த மகத்தான மேடையில் வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மட்டுமல்லாது கடல் கடந்த பல்வேறு நாடுகளில் இருக்கும் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களிலும் நம் அரசு பள்ளி பிள்ளைகள் நுழைந்து வருகின்றனர். பன்னாட்டு முழு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் தாய்வான், ஜப்பான், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலும் நம் பிள்ளைகள் பயின்று வருகின்றனர். On this special occasion, it is our privilege to invite Mr. Stephen, Director General of the Taipei Economic and Cultural Center in Chennai, to deliver his congratulatory address on behalf of Taiwan. Excellency Chief Minister Thilum M.K. Stalin, Honorable Minister of School Education M.P.O. Mahesh Poyamori, other ministers, Chief Secretary, Mayor, teachers, students, and distinguished guests, Vanakkam, and a very good morning to everyone here today. My name is Stephen Xu, the new Director General of the Taipei Economic and Cultural Center in Chennai. Our office represents Taiwan in South India, working to strengthen collaboration in education, culture. சென்னை கோட்டபுரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக் கல்விக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசின் சார்பில் மாநில பள்ளி கல்விக் கொள்கை என தனியாக குழு அமைக்கப்பட்டு அந்த கொள்கை உருவாக்கப்பட்டிருந்தது. அதற்கான வரைவு அறிக்கைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் முழு அளவிலான அந்த மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே மத்திய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய தமிழ்நாடு அரசு நம்முடைய மாநிலத்திற்கென தனித்துவத்தோடு கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிவிப்பினை செயல்படுத்தக்கூடிய வகையில் தான் ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையிலே 14 பேர் கொண்ட குழு 2022 அமைக்கப்பட்டு தற்பொழுது அந்த கல்விக் கொள்கைக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 பள்ளி கல்வி என்பதன் அடிப்படையில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். சென்னை கோட்டபுரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக் கல்விக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். நீங்க தொடரலாம். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான பிரத்யேக மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறார். பள்ளி கல்விக்கான அந்த மாநில கல்விக் கொள்கை மட்டும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2020 தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டதன் பிறகாக தமிழ்நாட்டிற்கான பிரத்யேகமான தனி மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என திமுக அரசு பொறுப்பேற்ற தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 2021 ஆண்டு குழு அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு 2022 ஆண்டு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என பல்வேறு சமூகத்தினிடையே அந்த கருத்துக்கள் பெறப்பட்டது. அவரும் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் 2024 ஆண்டு ஜூலை மாதம் அது ஒரு 600 பக்க அறிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவு பெறும் தருவாயில் தற்போது பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த மாநில கல்விக் கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடியவற்றில் இருந்து சில விதிகள் மட்டும் மாறி இருக்கலாம் என்கின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை அறிவுறுத்துகிறது, இருமொழி கொள்கையை மாநில கல்விக் கொள்கை அறிவுறுத்துகிறது என்பது போன்ற ஒரு 10% மாற்றங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று தமிழ்நாட்டிற்கான பிரத்யேக மாநில கல்விக் கொள்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. பள்ளிக் கல்விக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாட்டுக்கென பிரத்யேக கல்விக் கொள்கையை உருவாக்க 2022 ஜூன் மாதம் குழு அமைக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. மாநில கல்விக் கொள்கை குழு தனது பரிந்துரைகளை 2024 ஜூலை மாதம் தமிழக அரசிடம் வழங்கியது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். நீங்க தொடரலாம்.
தமிழ்நாட்டிற்கென பிரத்யேகமான மாநில கல்விக் கொள்கையை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கென புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படும். தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காது, தமிழ்நாடு ஏற்காது என்பதை சுட்டிக்காட்டி திமுக அரசு பொறுப்பேற்ற பின் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கென புதிய பிரத்யேகமான மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகாக 2022ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவில் 14 பேர் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்திருந்தார்கள். அவர்கள் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார்கள். மாவட்ட வாரியாகவும் மாநிலம் முழுவதும் பயணம் செய்து அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற வகையிலே மாணவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் கேட்டறிந்து அவர்கள் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். குறிப்பாக 2 ஆண்டுகள் அந்த குழு மக்களை சந்தித்து கருத்துக்களை பெற்றது. அந்த கருத்துக்களின் மூலமாக பெறப்பட்ட அந்த அறிக்கையை 600 பக்கங்களுக்கு தயார் செய்திருந்தது. அந்த அறிக்கையை தான் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர்களிடம் கொடுத்தது. கிட்டத்தட்ட 600 பக்க அறிக்கையை அவர்கள் பரிந்துரை செய்திருந்தார்கள். தமிழ்நாட்டிற்கான பிரத்யேகமாக உருவாக்கக்கூடிய மாநில கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டிற்கான முக்கியத்துவம் இருக்க வேண்டும், கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு இருக்க வேண்டும் போன்ற பரிந்துரைகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருப்பதாக அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நேரத்தில் அந்த தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த மாநில கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை இடையான வேறுபாடு என்பது இந்த மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை இரண்டுக்குமான வேறுபாடாக இருக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் 5+3+3+2 என்கின்ற வகையில் இருந்தது. அதாவது 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு அளவு இருக்கக்கூடிய மாணவர்கள், அது போன்ற அந்த ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்கள். எல்கேஜி, யூகேஜி போன்ற பிரிவுகள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு முடித்து வருபவர்கள் 3ஆம் வகுப்பு முடிக்கும் போது அவர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு நடைபெறும். இது தேசிய கல்விக் கொள்கையில் இருந்தது. ஆனால் மாநில கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இது போன்ற அமைப்புகள் இருக்காது. 10+2 என்று சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கான அந்த கல்வி வழங்கப்படும். அதன் பிறகு 11, 12ஆம் வகுப்பை அவர்கள் தொடரலாம். இது போன்ற அந்த படிநிலைகள் தான் இருந்தது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் நிறைய முரண்பாடு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் அது அறிவுறுத்திருக்கக்கூடிய சில விதிமுறைகளில் மட்டும்தான் மாநில கல்விக் கொள்கையில் மாற்றங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மாணவர்கள் பள்ளியில் சேர்க்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 6 வயதில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாநில கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் 5 வயதில் சேர்க்கலாம் என்கின்ற ஒரு பரிந்துரை வழங்கப்பட்டிருந்தது. தற்போது தமிழ்நாட்டிற்கான பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநில கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் அது மாணவர்கள் பள்ளியில் சேர்க்கக்கூடிய வயது, மேலும் இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் போன்ற அந்த பரிந்துரைகள், மேலும் 10ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான இடைநிற்றல் இல்லாத கல்வியை வழங்குவது, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆகியவற்றினுடைய மதிப்பெண்களை உயர்கல்விக்கு செல்லும் போது அதனை சேர்த்துக் கொள்வது உள்ளிட்ட அந்த பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று இதற்கான பிரத்யேகமான அந்த மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகவல் அனைத்துமே அந்த டிராப்ட் அறிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டிற்கான பிரத்யேகமான பள்ளிக் கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், உங்க தகவல்களுக்கு.